நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இனிய காலை நல்வாழ்த்து. உடம்புனா சூடு இருக்கும். கேக்குறாங்களா இல்லையா? உனக்கெல்லாம் சூடு இருக்கா சொன்ன இருக்கான்னு. யாருக்கு சூடு இருக்கோ ஆரோக்கியம், யாருக்கு சூடு இல்லையோ ஆரோக்கியம் இல்லை. சூடுங்கிறது ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, மிகினும் குறையினும் நோய் செய்யும். நமது உடம்புல சூடு ஒழுங்கா இருந்தா அது ஆரோக்கியங்க. சூடு அதிகமான கம்மியான வியாதிங்க. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கணும், இருந்தா ஆரோக்கியம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதுக்கு என்ன பண்ணணும்னா உடம்பு ஆட்டணும், அசைக்கணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், உடம்புக்கு வேலை கொடுக்கணும். யாருமே கொடுக்கறதே இல்லைங்க. இங்க பாருங்க, யாரெல்லாம் உடம்புக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம என்னைக்காவது செத்து போறீங்களோ, இந்திர லோகத்தில் நான் அழகப்பன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த படத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் எண்ணெய் சட்டியில முக்குவாங்க. நீங்க கேட்பீங்க எனக்கு ஏன் தண்டனை அப்படின்னு. சித்திரகவுத்த அவங்களை கூட்டிட்டு போவாரு, அங்க உட்கார்ந்துருப்பாரு யமதர்ம ராஜா. அவர் கேட்பாரு, அக்கடா அக்கடா என்ன பிரச்சனை, இந்த நரன் என்ன தவறை செய்தான், இவனுக்கு ஏன் தண்டனை அப்படின்னு யமதர்ம ராஜா கேட்பாரு. சித்திரகுப்த புக்கெல்லாம் புரட்டி பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் 65 வருடமாக வாழ்ந்து கொண்ட இவர் கழுத்தை கூட ஆட்டவில்லை பிரபு, முதுகை கூட ஆட்டவில்லை பிரபு, உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு பிரபு அப்படிம்பாங்க. அதான் தண்டனைம்பாங்க. தேவையாது? இவருங்க எப்படியும் சாக போறீங்க. 2 ஆட்டாடி செத்து போனா என்ன உங்களுக்கு இப்போ? யாரும் கூட ஆட்டுறதே இல்லை, அப்படியே சொகுசா வச்சுக்க வேண்டியது. கேட்டா வைத்தியத்தை குறை சொல்றது. பல பேர் அப்படிதான், உடம்பு எந்த ஆட்டம் ஆட்டுறது இல்லை, ஏதாவது முதுகு வலிக்கிறோம், மூட்டு வலிக்கும், குப்புற படுத்துக்க வேண்டியது. பாவம் ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கோம், அதை கூட்டிட்டு வந்து, தம்பி நான் குப்புற படுத்துக்கிறேன், என்ன மேல ஏறி மிதி, என்னை மட்டும் கூப்பிடுங்க, சட்னி பண்ணி விட்டுருவேன். நீங்களே ஆட்டிட்டீங்கன்னா எதுக்குங்க இந்த வேலை? பாருங்க, இப்போ உங்களுக்கு நமது உடம்பில் உள்ள 9 ஜாயிண்டை எப்படி ஆட்டுவது என்று இப்பொழுது நான் செய்து காட்ட போறேன். அதை பார்த்துட்டு டெய்லி அதை மட்டும் 9 நிமிஷம் தான் ஆகும். 9 ஜாயிண்ட் 9 நிமிஷம். கணுக்கால் 1, ஆங்கிள் ஜாயிண்ட், நீ மூட்டு 2, இடுப்பு ஹிப்பு 3, முதுகெலும்பு 4, பேக் போன், ஷோல்டர் 5, கை மூட்டு, மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. 9 ஆச்சா? இந்த 9 ஜாயிண்ட எப்படி ஆட்டுறதுன்னு நான் இப்பொழுது செய்து காட்ட போறேன். நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு டெய்லி ஒரு முறை ஆட்டிருங்க 9 நிமிஷம். உங்க உடம்புக்கு அவ்வளவு சூடு கிடைக்கும், ரத்தம் சுத்திகரிக்கும், லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா, நிணநீர் ஓட்டம் ஒழுங்காகும். அதுக்கப்புறம் மூட்டு வலி, முழங்கால் வலியில எதுவுமே இருக்காது. இருந்தா 100 நாள்ல சரியா போயிடும். செஞ்சு காட்டுட்டுங்களா? பாருங்க, இதுல என்ன தெரியுமா காமெடி? இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சிய கடந்த 8 வருஷமா உலக மக்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கங்க. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு போய் வீட்டுல போய் செய்கிறதே இல்லைங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன வந்து பார்த்துட்டு, ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், உங்க ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருக்கேன், யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன், எனக்கு மூட்டு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது சங்கடமா இருக்குதுங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சியை நான் செஞ்சு காமிச்சேன்ல, நீங்க பாத்தீங்களான்னு. எல்லாரும் சொல்றாங்க, பார்த்தேன். பார்த்தா பத்தாது, செய்யணும். பல பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லைங்க, ரொம்ப பிஸி. என்ன பெரிய பிஸி? யாராவது இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி பண்றதுக்கு நேரம் இல்லைங்க, பிஸியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? 24 மணி நேரத்தில் 9 நிமிடம் உங்கள் உடம்பை ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு எது வலிச்சா எனக்கு என்ன? வாங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு. நம்ம உடம்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் கூட கொடுக்க முடியலன்னா எப்படிங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்? இப்பொழுது 9 ஜாயிண்ட் பயிற்சியை செய்து காட்ட போறேன், பாருங்க. அதே மாதிரி செய்யுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மொத்தம் 9 ஜாயிண்ட் பயிற்சி 9 நிமிஷம் நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. 1 கணுக்கால், 2 மூட்டு, 3 இடுப்பு, 4 முதுகு, 5 ஷோல்டர், 6 கை மூட்டு, 7 கை மணிக்கட்டு, 8 கை விரல்கள், 9 கழுத்து. முதல் ஜாயிண்ட் கணுக்கால், கால் 1 அடி அகலம், இடுப்புல கை, காலை முன்னால் நீட்டி, இங்க பாருங்க, கால் இந்த மாதிரி சுத்தணும். வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை. அதுக்கப்புறம் இடது காலில் வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை. சில பேர் வீட்டுல போய் நான் சொன்ன மாதிரி சுத்தி பாருங்க, சுத்தாது.
சுத்த மாட்டேங்குது அப்படின்னு பாப்பீங்க. சுத்தி 45 வருஷம் ஆச்சு, எப்படி சுத்தம் பார்க்கலாம். நம்ம உடம்பு தாங்க, சொல்படி எல்லாம் பல பேருக்கு கேட்காதுங்க. அடுத்து பாருங்க, மூட்டு. கால் சேர்த்தி வச்சுக்கணும், மூட்டு மேல கை வச்சு சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். செஞ்சு பாருங்களேன், 100 நாள்ல மூட்டு வலி எல்லாம் சரியா போயிடும். இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா மூட்டு வலி வராது. இடுப்பயிற்சி. கால் அகலமா வச்சுக்கணும், இடுப்புல கை வச்சுட்டு இங்க பாருங்க, இடுப்பு மட்டும் சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். அடுத்து முதுகு பயிற்சி. முதுகுக்கு மட்டும் 3 பயிற்சிங்க. முன்னால பின்னால பக்கவாட்டுல ட்விஸ்ட். பாருங்க, முதல் பயிற்சி, கால் அகலமா வச்சுக்கணும், இடுப்புல கை வச்சுக்கணும், மெதுவா முன்னால குனியணும், மெதுவா பின்னால சரியணும். இந்த மாதிரி 10 முறை. அடுத்து பக்கவாட்டுல பாருங்க, ஒரு பக்கம் கையை எடுத்து ஒரு பக்கம் சரியணும், இந்த பக்கம். இப்படி 10 முறை. கட்ட விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு பின்னால ஒருத்தரை குத்துற மாதிரி 1 1 2 2 10 முறை செய்யணும். முதுகுக்கு மட்டும் 3 பயிற்சி. அடுத்தது ஷோல்டர். கால் ஒரு அடி அகலம், கட்ட விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடிச்சிங்க பாருங்க, இந்த மாதிரி சுத்தணும். 10 முறை வலது சுத்து, 10 முறை இடது சுத்து. கை மூட்டு, கால் சேர்த்தி வச்சுக்கணும், 2 கையும் ஒன்னா சேர்த்தணும். பாருங்க இந்த மாதிரி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். கை மணிக்கட்டு, கட்ட விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடிச்சிங்க பாருங்க. கை விரல்கள், கட்ட விரல் உள்ள வச்சு 4 விரல வச்சு நல்லா பிரஸ் பண்ணணும், சூரிய மாதிரி பிரிக்கணும். கழுத்து, கால் சேர்த்தி வச்சுக்கணும், கை 2 ஒண்ணு சேர்த்தணும். இங்க பாருங்க, வலது பக்கம் 10 சுத்து, இடது பக்கம் 10 சுத்து. இவ்வளவுதாங்க. இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் 9 நிமிடம் செய்து வந்தால் நமது உடம்பில் சூடு ஒழுங்காக இருக்கும், ரத்தம் சுத்திகரிக்கும், எல்லா ஜாயிண்ட் பெயினும் சரியா போயிடும். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. ஐயா சொன்ன விளக்கங்களை பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 9 நிமிஷங்களை நம்ம பயன்படுத்தலைன்னா அவரை நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நமக்கு நாமே எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி நம்ம செய்யக்குள்ள உடலுக்கு ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு மூலமா சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அந்த 1 மணி நேரங்கள் நீங்க பயன்படுத்தலைன்னா அப்புறம் ஐயா சொல்ற விஷயங்கள் தான் நமக்கும் சொல்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அந்த கருத்துக்கள் தான் எல்லாருக்கும் ஏற்புடையது அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நமக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம வந்து கண்டிப்பா செய்யக்குள்ள நமக்கு ஆரோக்கியங்கள் ஏற்படும் என்பது தெள்ள தெளிவாக சொல்லி சிறப்பித்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமான சிந்தனைகள் எடுத்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து காய்கறி மருத்துவம் என்பது வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு காய்கறிகளாக நமக்கு சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் மலமேல் மங்கையம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த காய்கறியின் மருத்துவம் மற்றும் மகத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் காய்கறி மருத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அலமேலும் மங்கையம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதமான காலை பொழுதில் அற்புதமான தகவல்களை தந்து கொண்டிருக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் மற்ற ஆசான்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பயன்படும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காய்கறியுடைய சிறப்புகளை பார்த்து பகிர்ந்தளிச்சிட்டு இருக்கோம். நிறைய பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்தது, மெசேஜ் போட்டது. அதாவது என்னுடைய அறிமுகம், நான் யாரு என்ன அப்படிங்கிறது தெரியவே இல்லை, அதை கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை ஒரே 1 நிமிடம் மட்டும் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பெயர் அலமேலு மங்கை நாச்சியார். நான் விருதுநகர் சேர்ந்தவங்க. அக்குபஞ்சர் மருத்துவம் மற்றும் உணவு மருத்துவராக பண்ணிட்டு இருக்கேன்.
ஒரு 12 வருடமாக கிளினிக் வச்சிட்டு இருக்கேன். அதுல வந்து என்னுடைய மருத்துவமனையில வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட அக்குபஞ்சர் மருத்துவம், தெரப்பி, டான் தெரப்பி, ரெஃப்ளெக்ஸ் தெரப்பி, மசாஜ், வர்மா, உணவு மருத்துவம், அப்புறம் அக்குபஞ்சர் இன்ஸ்டியூட்டும், அதுக்குரிய மருத்துவ வகுப்புக்கான இன்ஸ்டியூட்டும் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்புகள். நன்றி. ஒவ்வொரு மருத்துவங்களையும் காய்களையும் பற்றி பேசும் பொழுது இந்த வாரம் வந்து பார்க்க போறது வந்து எலும்பு மண்டலத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த எலும்பு மண்டலத்தை சிறப்பா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய். இந்த தேங்காயோடைய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது கடவுளுக்கே நம்ம பிரசாதமா வைக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுளுக்கான ஒரு விஷயமா கொடுக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு உயிராற்றல் எப்படி கொடுத்தாரோ அதே போல இந்த தேங்காய் எடுக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு அற்புதமான உயிராற்றல் வந்து கிடைக்கும். நிறைய நம்மளுடைய இயற்கை மருத்துவங்கள்ல தேங்காவும் வாழைப்பழமும் மட்டுமே ஒரு நேர உணவா வந்து எடுப்பாங்க. நம்ம அப்பனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நேர உணவும் அதவே எடுத்து வாழ்ந்து சிறப்பா இருந்தவங்க. அதனுடைய செயல்பாடுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த தேங்காவை உணவுல எப்படிலாம் சேர்த்துக்கிடலாம், அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் மனதுல வந்து தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து கொழுப்பு. ஆனா தேங்காய்ங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது 1% வேணா இருக்கலாமே தவிர 99% இந்த தேங்காவை வந்து பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நிறைய குழந்தைங்கலாம் போய் முந்தி சிறுசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. வரும்போதே பாதி வந்து சாப்பிட்ருவாங்க. இப்பயும் பெண்கள் நம்ம ஒரு தேங்காய் உடைச்சோம், அதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்மளுக்கு உள்ள போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அதை நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்துடும். சரிங்களா? அப்ப கொழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு தேங்காவை கொண்டு வந்திருக்காங்க. தேங்காய் என்பது கொழுப்பு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கொழுப்புல வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என 2 வகைகள் இருக்கு பாத்தீங்களா? அப்படி உள்ள ஒரு விஷயத்துல இந்த நல்ல கொழுப்பாக செயல்படுறதுக்கு இந்த தேங்காய் வந்து பயன்படும். உடல்ல வந்து கொழுப்பு சத்து தேவைப்படும். இந்த கொழுப்பு சத்து குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசைகள்லாம் சுருங்கி இருக்கும். இன்னொன்னு வந்து அவங்களால குளிர் தாங்கவே முடியாது. ஆள் வந்து இல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து நல்ல வெயிட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களால கொஞ்சம் கூட குளிர் தாங்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அங்க வந்து அவங்களுடைய நல்ல கொழுப்பு வந்து செயல்பாட்டுக்கு வரல. கொழுப்புங்கிறது ஒரு இயக்கம். நம்மள வந்து இயக்க வைக்கக்கூடிய செயலை வந்து செய்யக்கூடியது. இப்ப நம்ம ஒரு சைக்கிளோ, வண்டியோ, ஏதோ ஒரு வாகனம் வச்சிருக்கோம். அந்த வாகனம் வந்து நல்லா செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ணெய் விடுறோம். வண்டியில ஆயில் மாத்துறது அப்படின்னு சொல்றோம். சைக்கிள்ல எல்லாம் எண்ணெய் விடுறதுங்கிறோம். அந்த எண்ணெய் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதனுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். நாளடைவுல வண்டி ஓடாது, நின்றும். அதேதான் நம்மளுடைய உடம்புல வந்து இந்த நல்ல கொழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம செயல்பாடுகள் நீட்டி மடக்க செய்யறதுக்குரிய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாளடைவுல அது வந்து இயக்கவே முடியாம, எனக்கு வந்து கால் மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம், கைவிட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம், இடுப்புல அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூட்டுக்கையும் நம்ம வந்து அறுவை சிகிச்சையை பண்ணி அதனுடைய இயக்கம் இல்லாம வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடை இங்க கூட தான் செய்யும். நல்ல கொழுப்புங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா
அது கெட்ட கொழுப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப நாங்க ஒல்லியா இருக்கோம், எங்களுக்கும் கொலஸ்ட்ரால் காட்டுது அப்படிங்கறது சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேருக்குமே வரும். ஆனா மேக்ஸிமம் வந்து இந்த நல்ல கொழுப்பு செயல்பாடுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உடல் எடை அதிகரித்து, அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் விரைவில் வந்து குறையக்கூடிய ஒரு செயல செஞ்சுகிட்டே இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க செயல்பாடு குறைய குறைய அந்த கொழுப்பு விஷயம் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, எலும்புகளுக்கும் வந்து பலம் இல்லாம போயிரும். எலும்புகளோட மஜ்ஜையும் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அப்ப உடல் எலும்புகள்லாம் பலவீனமாச்சு அப்படின்னா, எலும்புகள்ல எப்ப பார்த்தாலும் வலி வரக்கூடிய ஒரு செயல் இருந்துகிட்டே இருக்கும். அடிச்சாலே வலி இருக்கும். தொட்டாலுமே வலி இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டையும் அவங்களால செய்யறதுக்கு குறைஞ்சிடும். இதுல எலும்புகள்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடம்புல எந்த எலும்பும் தேயலாம் தேயவே தேயாது. அது மூட்டு தேஞ்சிருச்சும்பாங்க. அதெல்லாம் தேயாது. எலும்பு என்ன ஆகும் அப்படின்னா, அடிபட்டா உடையும். அப்படி இல்லையா, எலும்பு வந்து சிதைவடையும். அதாவது வந்து அந்த எலும்புல சத்துக்கள் தேவையான சத்துக்கள்லாம் இல்ல அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா பொரிய ஆரம்பிச்சிரும். ஓட்டை ஓட்டையா விழுக ஆரம்பிச்சிரும். உதாரணத்துக்கு சுக்கு பார்த்திருப்பீங்க. சுக்க பயன்படுத்தாம வச்சிருந்தோம் அப்படின்னா, நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டை ஓட்டையா போட்டு அந்த துகள் துகளா வர ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அப்ப அது கூடு மாரி ஆயிரும். அதுல உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதே போல தான் அந்த நிகழ்வு நடக்கும். அப்ப அந்த தேய்வு அப்படிங்கிறது சொல்றத எத சொல்றோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலும்புக்கும் அந்த ஒரு சின்ன பசைத்தன்மை இருக்கும் மூட்டுக்கும். அந்த பசைத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, உடனே என்ன ஆகும்? அததான் இப்ப சொன்னோம் பார்த்தீங்களா? வண்டியில வந்து ஆயில் இல்ல அப்படின்னா, அப்ப சக்கரம் வந்து சைக்கிள் வந்து நிக்க ஆரம்பிச்சிரும். உராய்வு ஏற்பட்டு நின்றும். அதே விஷயம் தான் நம்ம உடம்புலயும் நடக்கும். சரி. இப்ப இந்த தேங்காய வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காய் பால் அப்படின்னாலே வந்து அமிர்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அமிர்தத்துக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து தேங்காய் பால் தான். அந்த காலத்துல உடல்நிலை முடியாம படுக்கையில இருப்பாங்க. அவங்களுக்கு பால் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் ஊற்றுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால் ஊத்துறது தான். இன்னைக்கு வந்து பால் வந்து இந்த பாலை ஊத்தி அவங்கள வந்து என்னது சீக்கிரம் வந்து கொல்லக்கூடிய வேலையை நம்ம செஞ்சிடறோம். அப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால் தான் தருவாங்க. இந்த தேங்காய் பால் கொடுத்தா அவங்களுடைய விஷயம் நல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழக்கூடிய அவங்க நிலைமை இருந்தாங்க அப்படின்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன் விட்டு சப்பி அவங்களுக்கு உள்ள அந்த எனர்ஜிய கன்வெர்ட் பண்ணுவாங்க. எந்திரிச்சிருவாங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்தமாவே ஜீரணமாகல, இல்ல அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே முடிந்தது. அவர்கள் வந்து முக்தி நிலைக்கு போறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இறப்பு இருக்கும். சரிங்களா? அப்ப நெறைய அதுல வந்து தெளிஞ்சு வந்தவங்கலாம் இருக்காங்க. அதனால தான் பால் ஊத்துங்க, பால் ஊத்துங்க, பால குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் அப்படிங்கிறது வந்து அது தேங்காய் பால் தான். நாளடைவுல மாட்டுப்பாலா மாத்துச்சு. இப்ப வந்து பாக்கெட் பாலா ஊத்தி சூப்பரா அவங்களுடைய கதைய முடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எந்த பால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு செயல செய்றோம். ஓகே. அப்ப இந்த தேங்காவ வந்து எப்ப வந்து கெட்ட கொழுப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேங்கா நம்ம சமைச்சு சமையல்ல எப்ப கொதிக்க வைக்கிறோமோ, ஒரு நிமிஷம் தள்ளி வரேன். நம்ம வந்து எப்ப கொதிக்க வைக்கிறோமோ, கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தான், தேங்காவ அரைச்சு ஊத்தி கொதிக்க பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க வந்து கெட்ட கொழுப்பாக மாறிரும். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க, எனக்கு வந்து பிரஷர் இருக்குங்க. நான்லாம் தேங்காய் எடுத்துக்கிறலாமா? தாராளமா எடுத்துக்கிறலாம். தேங்காவ வந்து பச்சையா எடுக்கணும். அப்புறம் வந்து இன்னைக்கு கருவுறுதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு.
நிறைய கருவுறுதல் இல்லாம வந்து என்ன பண்றாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய கிளினிக்லாம் வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருவுறுதல் அப்படின்னு உள்ளவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த வாழ்வியல் மாற்றத்தை மாற்றி விடுவேன். அவங்களுடைய உணவு முறைகளை மாற்றி விட்டுருக்கேன். இதுலயே வந்து இன்னைக்கு ஒரு 7, 8 பேருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு. நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. நம்ம செய்யற தவறுகள் தான் அது குழந்தையின்மைக்குரிய விஷயங்கள ஏற்படுத்துது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையின்மைக்கு என்ன ஒரு உயிராற்றலான ஒரு உணவு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உணவுல நிறைய உயிராற்றலே இல்லாம நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த உயிராற்றல குடுக்கணும் அப்படின்னா, காலை உணவு அவங்களுக்கு தேங்காய், வாழைப்பழம் மட்டும் தான் அவங்கள சாப்பிட சொன்னேன். ஆண்களுக்கு தேங்காவையும், வாழைப்பழத்தையும் குடுப்பேன். பெண்களுக்கு தேங்காய், வாழைப்பழம் அதுல கொஞ்சோண்டு சிறிது கருப்பட்டி சேர்த்து குடுத்து அவங்க உணவா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது குழந்தையின்மை பிரச்சனைக்கு மட்டும் தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்ல, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. உடல் வந்து அடிக்கடி வந்து சோர்வடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். பெண்கள் எடுக்கும்போது சிறிது கருப்பட்டி சேர்த்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அது வந்து அந்த கருப்பையில பெண்களுக்கு வேணா கருப்பை ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கருப்பையிலயும் சிறப்பா வேலை பார்க்கறதுக்கு, அப்ப பெண்ணுக்கு வந்து தேங்காய், வாழைப்பழம், கருப்பட்டி. இது எல்லாம் கேட்பாங்க சொன்னோன்ன, "எத்தனை தேங்காய் சாப்பிடலாம்? எவ்வளோ அளவு சாப்பிடணும்?" அப்படின்னு கேட்பாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ, ஒரு நாளைக்கு காலை உணவுல 1 பழமா, 2 பழமா, 3 பழம் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடலாம். நீங்க 1/2 மூடி தேங்காய் மூடி சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். 1 மூடி தேங்காய் சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா, எது சாப்பிட்டீங்கனாலும் உங்களுடைய உடல் உழைப்ப வந்து கொஞ்சம் கொடுங்க. உடல் உழைப்பு இல்லாம எந்த உணவு எடுத்தீங்கனாலும், தேங்காய் மட்டும் கிடையாது. எந்த உணவு எடுத்தாலுமே வந்து தொந்தரவு தான் ஏற்படுத்தும். அப்ப அந்த தேங்காய காலையில வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிர்ப்பாற்றல் வந்து அதிகரிச்சு, நல்ல ஒரு சக்திய குடுக்கக்கூடிய செயல வந்து செய்யுது. இது காலை உணவா எடுக்கிறது. ஏன்னா, காலையில தான் நம்ம ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு உணவு குடுக்குறோம். சரிங்களா? அந்த உணவு ஒரு நல்ல ஒரு அற்புதமான உணவு, ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவா இருந்தா நல்லது. அப்புறம் இந்த வாழைப்பழம் வந்து கேட்குறாங்க. அதாவது என்ன பழம் சாப்பிடணும்? நான் செவ்வாழை சாப்பிடணுமா? நேந்திரம் பழம் சாப்பிடணுமா? அப்படிலாம் கிடையாது. உங்க ஏரியால விளையக்கூடிய நாட்டு பழங்கள வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? அந்த நாட்டுப்பழம் அது வந்து சில ஏரியால நாட்டுப்பழம்ன்னு சொல்லுவாங்க. சில ஏரியால பூம்பழம் கிடைக்கும்பாங்க. சில ஏரியால ரஸ்தாளி கிடைக்கும்பாங்க. சரிங்களா? அந்த மாரி சில ஏரியால வந்து விளையிறதே வந்து கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பழம் தான் அதிகமா இருக்கும். செவ்வாழை எது கிடைக்குதோ அது. அந்த இன்னொன்னு பெங்களூர் பழம்ன்னு சொல்லி பெருசா ஒண்ணு விப்பாங்கல்ல, அது வந்து வேண்டாம். அதுல வந்து உங்களுக்கு சிறப்புகள் இல்ல. அப்படிங்கும்போது. இந்த இத சேர்த்து சாப்பிடுங்க. இந்த கருப்பட்டியோட அளவு 10 கிராம் இருந்தா அதிகபட்சமா 5 கிராம் டூ 10 கிராம் இருந்தா போதுமான விஷயம் தான். அதுக்கு மீறி எடுக்க வேண்டியதில்ல. சரி. இப்படி வந்து காலை உணவா எடுத்துக்கிறலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேங்காய் பால எப்படிலாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலருக்கு வந்து என்னால தேங்காய் வந்து மென்னு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து மென்னு சாப்பிடும்போது தான் ரொம்ப அற்புதமான விஷயமே. அந்த நார்ச்சத்தும் உள்ள போகும். 6 வகை அந்த மென்னு சாப்பிடும்போது 6 வகை சுவைகளும் அதுல இருக்கும். அற்புதமா செயல்படும். எனக்கு பல்லே இல்லங்க. என்னால மென்னு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பால் எடுத்து குடுங்க. இல்ல அப்படின்னா நல்லா துருவி, அந்த துருவி சாப்பிட்டா கூட ஒரு சிலருக்கு வந்து மென்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. துருவி சாப்பிடணும்னா சாப்பிட சொல்லுங்க. அப்படி இல்லன்னா பால் எடுத்து, அந்த பால்ல வந்து நம்ம வந்து சுவைக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பனங்கல்கண்டோ ஏதாவது சேர்த்து குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். இதே இது ஒரு சிலர் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தூக்கமின்மையால் இல்லாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தேங்காவ எந்த முறையில குடுக்கலாம் அப்படின்னா, தேங்காய் பாலு,
அதோட கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகு பொடி, 2 சிட்டிகை மிளகு பொடி, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சம் பனங்கல்கண்டு சேர்த்து இத வந்து மாலை நேரம் வந்து அருந்தி வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் வலி, எலும்புகள்ல வலி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த எலும்புகள் வலிக்கு வந்து குடுக்கலாம். ஆழ்ந்த தூக்கம் தூக்கம் வருது, ஆழ்ந்த தூக்கம் இல்லை. எனக்கு வந்து நெறைய கனவு தொந்தரவு வருது. நான் வந்து மாத்தி மாத்தி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு இத குடுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்குமே இது இந்த தேங்காய் பால வந்து நம்ம குடுக்கும்போது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்திய வந்து குடுத்து, அவங்களுக்கு வந்து அற்புதமா செயல்பாடுக்கு கொண்டு வரும். அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வந்து இன்னைக்கெல்லாம் எங்க ஏரியாலாம் நேத்து மதியம் பெஞ்ச மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய சளி. காய்ச்சல் வருது, சளி. அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமல். அந்த இருமல் வந்து விடவே மாட்டேங்குது. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தேங்காவ துருவி வச்சுக்கோங்க. அத வந்து நல்லெண்ணெயில வதக்கி, அதுல கொஞ்சோண்டு சித்திரத்த பொடி, பனங்கல்கண்டு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதக்குனீங்க அப்படின்னா, இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இத சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இத சாப்பிட்டீங்க அப்படின்னா, நல்லா அந்த இருமல் வந்து சரியாகுது. சரிங்களா? அப்ப இந்த தேங்காவோட ஒரு நாளைக்கு ரொம்ப தொந்தரவு இருந்துச்சுன்னா 2 நேரம் கூட எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமாவது எடுத்துட்டு வரலாம். அடுத்ததா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய இப்ப நம்ம வந்து காய் வேக வச்சு வச்சிருப்போம், இல்ல பொரிச்சு வச்சிருப்போம். இதுலலாம் வந்து என்ன அப்படின்னா, இறக்கிட்டு கடைசியா தேங்காய் பூவ தூவுங்க. சுவையாவும் இருக்கும். அது ஜீரணமாகறதுக்கு எளிமையாவும் இருக்கும். அந்த போட்டு நீங்க திரும்பவும் அத வதக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பலன் கிடையாது. சமைச்சு முடிச்சுட்டு கடைசியா தேங்காய் பூவ துருவி வச்சு குடுக்குறீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சுவை கூடுதலாவும், ஈஸியா செரிமானக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ இன்னைக்கு தேங்காய் பால்லயே நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பால் பயன்படுத்தாம தேங்காய் பால் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேங்காய் பால்ல அத வந்து திருப்பி காய்ச்சிடுறாங்க. சரிங்களா? அப்ப அதுலயும் வந்து பலன் கிடைக்குமா அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். சுவை இந்த விஷயத்துக்காக மாத்துறீங்க. அதான் சொல்லிட்டேன். எப்போ வந்து காய்ச்சியோ, கொதிக்க வச்சோ அப்படின்ட்டோம்னா, அதனுடைய தன்மை வந்து நம்மளுக்கு குறைய தான் செய்யும். அதனால இந்த முறைய தவிர்த்துக்கோங்க. வெறும் தேங்காய் பால்ல வந்து நீங்க அந்த காஃபி பொடி தான், டீ பொடி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சொன்ன கொஞ்சம் மிளகு, சீரகம், இல்ல சித்திரத்த பொடி, பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அற்புதமா தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜியா வந்து உங்களுக்கு மாறும். இன்னும் வந்து ஆ எதிர்ப்பாற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதாம் பிசினோட இந்த தேங்காய் பால் கலந்து குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே குடுக்கலாம். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும், அவங்களுக்கும் பாதாம் பாலும், தேங்காய் பாலும் கலந்து குடுக்கலாம். ஆ ஸ்பார்ம் கவுண்டிங் கம்மியா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முருங்க பிசின் முருங்க பிசினோட இந்த தேங்காய் பால் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஃபார்ம் கவுண்டிங் இந்த விந்து வெளியேறுறது, விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து செய்யலாம். அடுத்ததா, பெண்ணுக்கு வந்து எப்படி மெனோபாஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு தொந்தரவுகள், வலிகள் அப்படிலாம் ஏற்படுமோ, அதே இது ஆண்களுக்கும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, 60 வயசு, 70 வயசுக்கு மேல அந்த மெனோபாசமான அதாவது விந்து புராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த வயசு கடக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன குடுக்கலாம் அப்படின்னா, பருத்திப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருத்தி பால காய்ச்சி இறக்கிட்டு, அதோட வந்து தேங்காய் பால் கலந்து குடுங்க. சரிங்களா? அந்த பருத்தி பாலும், தேங்காய் பாலும் சேர்த்து குடுக்கும்போது, புராஸ்டேட் பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வுகள் வந்து கிடைக்கும்.
ப்ராஸ்டேட்ல வந்து சிலருக்கு வந்து கட்டி இருக்குங்கிறாங்க, சிலருக்கு அடைப்பு இருக்குங்கிறாங்க, சரியான முறையில வந்து சிறுநீர் வெளியேற்றம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் வந்து நம்மளுக்கு இது பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வாரம் ஒரு முறை வந்து நம்மளுக்கு அந்த பருத்திப்பால் எடுத்துட்டு வந்தாலே வந்து அற்புதமா இருக்கும். பருத்திப்பால்ல சிலர் வந்து கடைசியில பால் ஊத்திர்றாங்க. தயவு செஞ்சு அந்த பால் வேண்டாம். இறக்கிட்டு தேங்காய் பால் ஊத்துங்க. அப்படியே இல்லையா, தேங்காய் பால் கூட உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, சாதாரணமா வந்து குடிச்சிடுங்க. அதுல தான் வந்து பலன் கிடைக்கும். சுவைக்காக என்னென்னமோ செஞ்சு நம்ம வந்து அத செய்ய வைக்கிறோம், சாப்பிட வைக்கிறோம்னு சொல்லிட்டு, இருக்கிற அதனுடைய தன்மைய குறைக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து இல்லாம போயிருது. அடுத்ததா தேங்கால வந்து இப்ப பாலா பார்த்தோம், துருவி சாப்பிட்டோம். இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொப்பரை தேங்காய் அப்படின்லாம் இருக்கும். அது இன்னைக்கு நெறைய இடங்கள்ல பயன்படுத்திட்டு வராங்க. கிடைக்காத இடங்களுக்குலாம் இந்த கொப்பரை தேங்காவ கொண்டு போய் தான் கொப்பரை தேங்காய்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த தேங்காவ எடுத்து காய வச்சு குடுக்குற ஒரு ப்ராசஸிங் தான். அந்த தேங்காவ வாங்கி வச்சுட்டோம், நம்ம துருவல் செஞ்சு, அ குழந்தைங்க விரும்புற மாரி ஒரு லட்டு மாரி செஞ்சு குடுத்துக்கலாம். அதுலோட கொஞ்சோண்டு அவலு, பொரிக்கடலை, ஏதாவது நாட்டு சர்க்கரை போட்டு அவங்களுக்கு லட்டு மாரி செஞ்சு குடுக்கலாம். இல்ல தேங்காய் கிடைக்காத இன்னும் நெறைய மாநில, ஸ்டேட்ல இடத்துலலாம் வந்து கிடைக்காம இது மாரி தான் பயன்படுத்துறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கும் வந்து இத வந்து துருவி பயன்படுத்தி, அத அப்படியே மென்னு சாப்பிட முடியாது. துருவி வச்சுட்டீங்கன்னா தான், அதோட வந்து இதே மாரி நாட்டு சர்க்கரையும் சாரி கருப்பட்டியும், வாழைப்பழமும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இது கிடைக்காத இடத்துக்கு சொல்றேன். நெறைய நம்மளுடைய ஏரியாகள்ல கிடைக்குது. இன்னும் கிடைக்க முடியாத நெறைய நாடுகள் இருக்காங்க. அ திருமண தேங்காவை நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப நல்லாருக்கும். அதே விட பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டியும் நம்ம பார்க்குறோம். தேங்காய் எண்ணெய்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக். ஆ நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, நாகர்கோவில் அதாவது திருநெல்வேலிக்கு அங்கிட்டே நாகர்கோவில்லருந்து கேரளா வரைய பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயுடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கும். இந்த சைடுல உள்ளவங்க வந்து பொதுவா வந்து எண்ணெயே இப்பதான் ஓரளவு உணர்ந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க. ஊடால பூரா வந்து ரிஃபைண்ட் ஆயில்கள வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த தேங்காய் எண்ணெயில வந்து நீங்க பொரித்த உணவுகள், இப்ப நம்ம வீட்ல வந்து பூரி செய்றோம், பஜ்ஜி செய்றோம், வேற ஏதாவது சிப்ஸ் பண்றோம். இந்த மாரிலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நீங்க கடலெண்ணெய் செய்றதுக்கும், இதுக்கும் நல்ல வித்தியாசம் காணலாம். கடலெண்ணெய விட வந்து தேங்காய் எண்ணெயில அளவு எண்ணெய் இழுக்காது. அளவு வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அந்த தேங்காய் எண்ணெய இப்ப நம்ம கடையிலன்னா 1 அல்லது 2 சாப்பிடுவோம். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. வீட்ல பொதுவா வந்து வீட்ல செஞ்சோம்னா ஒரு 3 அல்லது 4 சாப்பிடுவோம். ஆனா தேங்காய் எண்ணெய் எக்ஸ்ட்ரா 1 சாப்பிட்டா கூட நம்மளுக்கு உடம்புல வந்து என்னது அந்த விகாரமா இருக்கிற மாரி ஒரு தொந்தரவு இல்லாம கடலை எண்ணெய் சாப்பிடும்போது கூட அது தெரியும். அப்ப ஏதாவது எண்ணெய் பொரிக்கும்போது, செய்யும்போது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுல நெறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. நான் டெய்லியும் தேங்காய் எண்ணெய் சொல்லிட்டீங்களா, நான் டெய்லி ஒவ்வொன்னா தேங்காய் எண்ணெய்ல பொரிச்சு சாப்பிடுறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லாதீங்க. பொரிக்கிறதுக்காக பயன்படுத்துறப்ப இத பயன்படுத்திக்கிறலாம். ம் இதுக்கு மட்டும் கிடையாது. தேங்காய் எண்ணெய நம்ம உடல்ல தேய்க்கும்போது, நெறைய இப்ப குளிர்காலங்கள்ல பாருங்களேன், உடல் வந்து சொறி சொறியா இருக்கும். வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அப்படிங்கும்போது, அப்ப உடம்புல தேய்ச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, என்ன இருக்கும்? அதெல்லாம் மாறும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குளிர்னால நெறைய பேருக்கு தூக்கம் வராம இருக்கும். நரம்புகள் பலவீனமாகி சிலருக்கு தூங்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க துள்ளி விழுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும். இல்ல நரம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம், இரவு தூங்கும்போது நீங்க டெய்லியும் 2 உள்ளங்கால்லயும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா, அந்த உடல் உஷ்ணத்தன்மை குறையாம அற்புதமா வந்து வேலை பார்க்கும். நல்ல தூக்கம் வரும் மொத.
அந்த சுண்டி போடுறது, இழுத்து போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நாளடைவுல மாறிரும். இது. அப்புறம் தேங்காய் எண்ணெய இன்னும் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது பியூரா செக்கு தேங்காய் எண்ணெய். நீங்க சொல்ற கம்பெனி எண்ணெய்கள்லாம் கிடையாது. சரிங்களா? தேங்காய் எண்ணெயில குழம்பு வைக்கலாமா? அப்படின்லாம் கேட்குறாங்க. தேங்காய் எண்ணெய எதுக்காக தாளிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீர் காய்கள் நம்ம செய்றோம்ல, புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாரி நீர் காய்கறிகளுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய வச்சு தாளிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்களா? அதனால அந்த நீர் காய்கறியும் நல்லா செரிமானமாகி நம்ம உடல்ல சேரும். நீர் காய்கறிகளுக்கு பூரா தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மூக்குல புண்ணா இருக்கும் பார்த்தீங்களா? புண்ணா இருந்தது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சொட்டு தேங்காய் எண்ணெய உள்ள வச்சீங்க அப்படின்னா, சளி பிடிச்சு நம்ம மூக்க சீந்தி புண்ணா வந்திருக்கும். அத குடுக்கலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சளி கட்டிக்கிட்டு, அந்த சளி வெளியிலயும் வர முடியாம, உள்ளயும் போகாம, மலமாவும் போகாம இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு 10 எம்எல் வாட்டர்ல, நல்லா சூடான வாட்டர்ல ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெய கலந்து உள்ள குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கொஞ்ச நேரத்துல வாந்தியா வெளித்தள்ளி அந்த சளிய பூரா வெளித்தள்ளிரும். அப்படி இல்லன்னா வயிற்றுப்போக்கா போய் அந்த சளிய வெளித்தள்ளிரும். சரிங்களா? இது சளி உள்ள குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, நீங்க தாராளமா குடுக்கலாம். இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் அப்படின்னு இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்த நல்லா எண்ணெயில போட்டு லைட்டா சூடா காய்ச்சி வச்சுட்டு, வெதுவெதுப்பாக எடுத்து குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் சளி கட்டியிருக்கோ, பெரியவங்களா இருந்தாலும் சரிதான். முன்னாடியும், பின்னாடியும் நம்ம நல்லா தேய்ச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சளியெல்லாம் வெளியேத்தி, அந்த எலும்பையும் நல்லா பலப்படுத்தக்கூடிய ஒரு செயல செய்யும். சரிங்களா? இப்ப இது சம்மந்தப்பட்ட கேள்விகள நம்ம கேட்கலாம். நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் பாத்தீங்கன்னா, புதுசா சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். தேங்காயை பற்றி இன்னைக்கு அற்புதமா சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தேங்காய் வாழைப்பழம் அப்படிங்கிறத பத்தி அப்பனையாவும் எவ்வளவு பெரிய விளக்கம் நமக்கு கொடுத்திருக்காங்க கலைச்சக்கரம் நண்பர்களுக்கு. இன்னைக்கு அம்மா இந்த காய்கறியில நமக்கு தேங்காயோட முக்கியத்துவம் என்ன, அதனுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, தேங்காய் அதனுடைய வகைகள் என்னென்ன, தேங்காய் எண்ணெயில இருந்து தேங்காய் எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது, பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய, ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் தேங்காய். அந்த அளவுக்கு இன்றைய நிகழ்வுல நமக்கு சிறப்பான வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு தேங்காயை பற்றி ஒரு அற்புதமான வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. இதுல ஏதாவது சந்தேகங்கள், அதாவது இன்றைய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரவிச்சந்திரன், நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. ரவிச்சந்திரன். மைதிலி அசோக், நீங்க கேள்வி கேட்கலாம். மைதிலி அசோக். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. உடனே மீட் பண்ணிடுறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு உடனே மீட் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. மைதிலி அசோக். பண்ணிட்டேங்க சார், பண்ணிட்டேன். இப்ப கேக்குதுங்களாங்கம்மா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. அதாங்கம்மா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ உணவுலயே நம்ம எப்படிங்கம்மா அதை சரி பண்றது?